எப்பி குண்டன் துரத்திட்டுலாம் வாரா எம்மாடி செத்தேன். நில்லு, மரியாதையா நின்று. என் பொண்டாட்டிய கொல்ல பார்த்திருக்க, உன்னை எனக்கு சும்மா விட மாட்டேன். இந்த பக்கத்துல வந்துட்டேன். கடவுளே, குண்டன் இருந்து தப்பிக்கணுமே. ஆளட மட்டும் இல்லாத இடத்துல வச்சு கொலைகளை பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? இன்னையோட உன் கதையை முடிக்க போறேன். சரியான இடத்துல தான் மாட்டிருக்க. இங்கதான் பாம்பளையும். பாம்பு குத்தி சேர்த்தாலும் பரவாயில்ல, உன் கையில மாட்ட மாட்டேன். இன்னையோடி உன் கதை முடிஞ்சுது. சரி, நிம்மதியா காட்டு பக்கம் ஒதுங்க முடியல. இங்க பாரு, கொழுந்தியா கூட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கான். இன்னைக்கு உன்னைய நான் விட மாட்டேன். கடவுளே, நம்ம ஊர்ல தான் இப்படி நடக்கா? இப்படி விரட்டிட்டு ஓடுதான் விட மாட்டேங்க. பங்கஜத்துக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு உன்னை என்ன செய்தேன்னு பாரு. காலம் ரொம்ப மோசமா கிடக்கு. எப்படியோ இப்ப அங்கூசு வீட்டுல ஓய்வு எடுக்காம ஏமட்டி இப்ப தெருவுல வந்து நிக்க. ஏக்கா நீங்க சொல்லி 5 நிமிஷத்துல நம்ம படையை கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு எல்லாரும் வந்தாச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. இழிச்சக்கா, பானுமதி என்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வெளியே வந்தாக்கா. கிஃப்ட் ஏதோ எடுத்துட்டு வந்தா. என்ன பார்த்தா உள்ள பாம்பு. நான் உடனே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. பாம்பு கொண்டு வந்திருக்காளா? இல்லாத ரப்பர் பாம்பா. நான் மயங்கி விழுந்தோன்னே இவர் வேற வந்துட்டாரா. இவ ஓடுறத பார்த்துட்டு அவளை விரட்டிட்டு போயிட்டா இருக்கா. ஏக்கா எதுவும் பண்ணிடக்கூடாதுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். அநேகமா அவள் வீட்டு பக்கம்தான் ஓடி இருப்பான்னு நினைக்கேன். ஏன் அவ ஒரு பொம்பளையாம்மா? சி, இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. உடம்பு செல்லாம நேத்தனமா வீட்டுக்கு வந்திருக்க. பாம்பை தூக்கிட்டு வரணுமாமா? இப்படி என்ன புத்தி? ரப்பர் பாம்பாங்க. ஏமா பாம்பு கடிச்சு தரமா நீ ஆஸ்பத்திரியில் கடந்திருக்க. ரப்பர் பாம்பு கொண்டு வந்து பயம் காட்டணுமா? விளையாடுத நேரமா இது? இவளை பெசாட்டிக்கு ஊரை விட்டு ஒதுக்கி விடுங்களேன். ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கா. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி ஒன்று இந்த ஊரில் அவா இருக்கணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் இருக்கணும்னு ஒரு சண்டையை போட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் போலுக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல வாங்க, அவர் என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். இந்த பானுமதிக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டிதான். பாலசெல்லாம் மறந்துட்டா போலுக்கு. மிந்தி இவ வீட்டில் களவாண்டி இவளை கதற விட்டோம்ல, அதே மாதிரி இவளுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும். நல்லாவே யாரையும் வாழ விட மாட்டா போல. நான் கூட எப்படியோ இருந்துட்டு எப்படியோ திருந்திட்டேன். ஆனால் இவ செத்தாலும் திருந்த மாட்டா. உடம்பு சரியில்லாத ஆளு ஒரு ஓய்வு கூட எடுக்க விடாம இப்படி பாடா படுத்துதாலே விளங்குவாள அவ. ஓடாத நெல்லு. ஐயே, இதுக்கு மேல உடனே பாலத்துக்கு அந்த சைடு விழுந்துருவோமே. நின்னுட்டேன், என்ன செய்வ? என் பொண்டாட்டி மேல எதுக்கிட்டி பாம்ப விட்ட? இந்த முக்கில கேமரா இருக்கு, இவன் அடிக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, அடிச்சு கொள்ளுதானே. பெண்ணென்று கூட பாராமல் என்னைய அடித்து கொள்ளுதானே. உன்னை இன்னைக்கு நான் விடவே மாட்டேன் பாரு. இந்த பிச்சைக்கார தம்பிகிட்ட கேட்போம். பிச்சைக்கார தம்பி, அந்த என் புருஷனும் பானுமதியும் வந்தாவளாப்பா. விரட்டிட்டு வந்தாரு, எங்க போச்சுன்னு தெரியலையா ரெண்டும். பெரிய எலிஃபண்ட் மேடம், என்ன சொல்றீங்க? பெரிய எலிஃபண்டா? என்னது சொல்லுதான் இவன், ஒன்னும் விளங்கலையே. இங்கே உண்மையை சொல்லணும். உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு நினைக்காத. நிஜமா எனக்கு தெரியாது. அட கடவுளே, அப்ப இங்கேயே வரல போல தெரியுதே. ஏக்கா எங்க போய் தடக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. டென்ஷன் ஆகாத, உன் புருஷன் அப்படி அவசரப்பட்ட ஆள் கிடையாது. சரியா, வா போய் தேடுவோம். ஏக்கா ஒரு வேளை அந்த அண்ணன் ரொம்ப கோவத்துல கத்தி எடுத்து சொருவிட்டாருன்னா என்னக்கா செய்ய முடியும்? கடவுளே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த அண்ணன் ஜெயிலில் இருந்துட்டு வருவார். நம்ம ஊரை பிடிச்ச தொல்லை விட்டுதில்ல. வாய மூடிட்டி. என் புருஷன் ஜெயிலுக்கு போகணுமோ? இல்லக்கா, ஊர் நன்மைக்காக போனா நல்லது தானே. ஏச்சி வாங்கிட்டி, எதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே அலைவாழ் வைப்பேன். ஊர் நன்மைக்குன்னா நீ வேணா அவளை கொண்டுட்டு போய ஜெயிலுக்கு. வாங்க போய் தேடுவோம். சரியான ஆளுட்டி நீ. ஐயோ, எலிஃபண்ட் மேடம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பாவமே. பிச்சு தம்பி, அவ எதுவும் வந்தானா எனக்கு ஒரு போன் அடிப்பா. சரி பெரிய எலிஃபண்ட் மேடம். இன்னைக்கு அடிச்சு உன் மூஞ்செல்லாம் பிஞ்சிரும் பாரு. கடவுளே, யாருமே இல்லாத இந்த அனாதை அவளே பெண்ணை இப்படி போட்டு அடிக்கானே, இதை யாருமே கேட்க மாட்டீங்களா? கொழுந்தியால ஆசையோட விரட்டிக்கிட்டு வந்தா இங்க போட்டு அடிக்கான். இதுக்குதான் விரட்டினாக்கும். லூசு பைய, நாளா எனக்கு இப்படி ஒரு கொழுந்தியால இருந்தானா இப்படியா அடிப்பேன் போட்டு. காட்டுக்கு போயிட்டு கழுவலான்னு தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தா இங்கேயும் இவங்க தொல்லைதான். பேதி எடுப்பான் காக்கா மண்டே குத்துத. ஏக்கா காக்கா மண்டையில் குத்துச்சுன்னா கெட்ட சகுனங்க்கா.
என்னட்டி சொல்லுத? நமக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் ஏதாவது அடிச்சு விடுவோம். ஆமாக்கா, காக்கா மண்டே கொடுத்தனா கெட்ட சகனம். அவங்க வீட்டில் யாராவது ஜெயிலுக்கு போவாங்கன்னு அர்த்தம். ஆ கீதாக்கா சொல்கிறது கரெக்டு. காக்கா யார் மண்டையில் கொத்துதோ அவங்க வீட்டில் இல்லை அவங்களுடைய சொந்தத்தில் யார்கிட்ட ஆவாங்க. அப்படி ஏதாட்டும் நடக்கும்க்கா. கடவுளே கடவுளே, இது வாயா இல்லை என்னது? நல்ல வார்த்தையே வராதா? உங்களை சொல்லலை, நீங்கள் பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டீங்கக்கா. இப்போ அனுமதி வந்து எப்படி பார்த்தாலும் உங்கள் சொந்த ரத்தம் தானே, உங்கள் சித்தி மாவா தானே. அப்போ அவள் செத்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அது உங்கள் வீட்டில் நடந்த கெட்டது மாதிரி தானேக்கா குறிக்கும். அதை தான் சொன்னேன். அந்த அண்ணன் வேற விரட்டி இருக்காரு பத்திலாம். கடவுளே, என் புருஷன். பங்கஜக்கா, ஒரு விஷயத்துல மனசுல வச்சுக்கிடுங்க. என்ன நடந்தாலும் மனசை திடமா வச்சுக்கிடணும், சரியா? அதை மட்டும் மனசை தளர விட்டுறாதுங்க. இவ்வளவு 2 பேரையும் கூட்டு போகிற இடமே விளங்காது. யாராவது காட் பேசண்ட்டு கூட்டு போகிறோன்னா இவளுக்கு 2 பேரும் பேசி அந்த ஆள் நெஞ்சு அடிச்சு செத்து போக வச்சிருவாளுவோம். இங்க இவன் நிக்கால. ஏமா பங்கஜம், என்னம்மா உன் புருஷன் உன் தங்கச்சியை போட்டு அடி வெளுத்துட்டு அடக்கான குடும்ப பிரச்சனையா? ஐயோ தாத்தா, அவங்க 2 பேரும் எங்க பாத்தீங்க? தாத்தா மாமா, தாத்தா முடி நரைச்சிட்டுனா தாத்தாவோ? உன் வயசு தான்ட்டு எனக்கும். தாத்தாங்கிறதெல்லாம் கூப்பிடுறத வச்சுக்கிட்டா அதை பத்துக்க கொண்டே அறுத்துருவேன். கடவுளை, இப்போ இவருக்கு இதுதான் கவலைப்பல. சரி, நீங்கள் வாலிப பையன்தான். டேய் தம்பி, அவங்க 2 பேரும் எங்கே பார்த்த? மரியாதையா பேச பத்துக்க, மரியாதை. சரி, அண்ணனே கூப்பிடுதேன். எங்கன்னு பாத்தீங்க அவங்க 2 பேரையும்? பாலத்துக்கிட்ட பார்த்தேன். பாலத்துக்கு மேலே, ஆமாம், கீழே கால்களை போகும்போது இவங்க 2 பேரும் மேலே சண்டை போட்டு இருந்தாவ. உன் புருஷன் அவளை போட்டு அடி வெளுத்துட்டு அடக்கான். அநேகமாக அன்னைக்கு கொன்றுவான்னு நினைக்கேன். கடவுளே, என்னது இது இப்படி சொல்லுதாரு தாத்தா? மறுபடியும் தாத்தா தாத்தாங்க. ஐயா சாமி, கை எடுத்து கும்பிடுதேன். நீ தாத்தாலும் கிடையாது, நான் வழிய விடுங்க. என் புருஷனை நான் காப்பாத்த போனோம். புருஷனை காப்பாத்த போறியா? உன் தங்கச்சி தான் சாவ போறா. பெருசு, அவன் தங்கச்சி செத்தாலும் அவர் தானே ஜெயிலுக்கு போவாரு. அப்ப அவரை காப்பாத்தணும்ல. நீர் என்னத்தை பாத்துக்கிட்டு இருந்தீரு? வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தீரோ? 2 பேரும் பேச்சு விட வேண்டியதானே? ஏன் நான் அடி வாங்கி சாவதுக்கா? அப்போ ஆமாப்பா. எக்கா நில்லுங்க, மெதுவாக போவோம். சம்பவம் முடியட்டுங்க, மெதுவா போங்க. யோ, நீர் என்ன எந்த நேரமும் காட்டு பக்கத்திலே அலைதீரு? என்ன விஷயம்? காட்டுக்கு எதுக்கு போவாவ? போயேன் வந்துட்டா. வீட்டில் கக்கூசை கட்டி இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் காட்டுக்கு ஒதுங்குதாரு. இவரெல்லாம் பாம்பு கடிக்க மாட்டேங்க. நல்லவங்க பின்பகுதியெல்லாம் பாம்பு கடிக்காது, பாப்பா. இன்னையோடு இவன் கதை முடிய போகுது. என்னங்க, நிறுத்துங்க. பங்கஜம், நீ ஏன்டி இவ்வளவு தூரம் வெயிலுக்குள்ள வந்த? என்ன பண்ணிட்டு இருக்கிற மனசா? கல்ல கீழே போடும். பங்கூசு, அவளை சும்மா பயமுறுத்திட்டு இருக்கேன்டி. அது இப்படி கல்ல கொண்டு போடுவேன். அப்பதான் இனிமே அவன் நம்ம வழிக்கு வரமாட்டா. வேண்டாம், நீ பயமும் முறுத்த வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவ பண்ணதுக்கு அவ அனுபவிப்பா. நல்ல வேளை நான் வந்து இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நிஜமா ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன்டி. நீ நம்பு. அவளத்துக்கு நிதானம் இல்லாதவன் கிடையாது. ஒழுங்கா இருந்துக்க. ஆமா. ஏய் குண்டு பயல, நீ அடிக்கடிக்க வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அந்த முக்கில கேமரா இருக்கு பாரு. இப்ப போலீஸ்ல போய் நீ என்ன அடி அடின்னு அடிச்சதெல்லாம் நான் போட்டு காட்ட சொல்லி உன்னைய ஜெயில தள்ளுறதா என் பிளானு. பானுமதியா கொக்கா, போ ஜெயில போய் சாவு. எப்படி என் பிளானு? உன்ட்ட நான் அடி வாங்கிட்டு நிப்பனோ? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனோ? நீ கல் எடுத்து போட மண்டையில வந்தது இவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தினது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை, எல்லாத்துக்கும் உன் மேல கம்ப்ளைண்ட். யாரா மண்டலு? வரதட்சணை கொடுமை நீனா அவர் பொண்டாட்டியாட்டி? சரி, அதை விட்டுருங்க, வேற எல்லாமே கொடுப்பேன். வரட்டா? போச்சு, எல்லாம் போச்சு. ஏட்டி ஒன்னும் நடக்கலாட்டி ஏன் பயந்துட்டு அடக்க? இவ ஒரு விளங்காதவ, என்னெல்லாம் செய்ய போறாளோ? ஐயோ, நம்ம குடும்பத்தையே கெடுக்கிறதுக்கு வந்திருக்காளே. ஆஸ்பத்திரியில 5 நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து நிக்க, அதுக்குள்ள உமரை ஜெயிலுக்கு அனுப்ப போறாளே. அவசர புத்தி ஓடுதார் அவளை விரட்டிக்கிட்டு. ஏன் ஊருக்கு இந்த வயசுல இந்த இதெல்லாம் தேவையா? சும்மா இருட்டி, ஒன்னும் செய்ய முடியாது. என்னைய இங்க பாருங்க மனசா, நான் சொல்றத கேளுங்க. இவ என்னனாலும் செய்வா. நீ தலைமறைவாயிரும், ஊரை விட்டு ஓடிரும். எனக்கு போனுக்குன்னு எதுவும் பண்ணாதீரு. ஆமா, போலீஸ் ஏதாவது ட்ரைஸ் பண்ணுவாவ. ஏட்டி நான் என்னட்டி பெரிய தப்பு பண்ண? அவளை செவுட்ல தானட்டி 4 அடி அடிச்சேன். ஐயோ கடவுளே, உமரை கையெடுத்து கும்பிடுதேன். ஊரை விட்டு ஓடி போங்க, தயவு செஞ்சு போங்க. நான் சொல்லும் போது வந்தா போதும். என்னட்டி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க?
ஐயோ இந்த மனுஷன் என்ன கொன்றுவாரு போலயே. சரியம்மா நான் போறேன் போ. இவர் என்ன ஓடி போனால் நெசமாலுமே ஓடி போகிறாரு. எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போனவங்க இப்படி குடுகுடுனா ஓடுவாங்க, பசியாரி தானே போவாங்க. இழிச்சக்கா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இவரை நம்ம கூப்பிட்டுடுவோம். கண்டிப்பா போலீஸ் வந்து வீட்டுல கேப்பாவ புருஷன் எங்க அப்படின்னு. இவ எப்படியும் இந்த கேமரால உள்ளதெல்லாம் எடுத்து கொண்டு போய் காமிச்சிருவா பார்த்தீங்களா. அதனால கொஞ்ச நாளைக்கு இவரை வர விடக்கூடாது. அப்புறம் இந்த விஷயம்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா தான் வர விடணும். ஏட்டி நம்ம லாயர் பையன் இருக்காம்லாட்டி குமார், அதான்ட்டி நம்ம பிரியங்களை கல்யாணம் பண்ணியிருக்காம்ல பஞ்சாயத்து தலைவர் வீட்டு மருமவன். அவன் இப்போ இங்கே வந்திருக்கானா, ஒரு வாரம் இங்கே தான் இருப்பாவலாம். அப்படி எதுவும் கேஸு கீஸு ஆக விடாம அவனை வச்சு முன்னாடியே நம்ம முன்ஜாமீன் ஏதாவது வாங்கி வச்சுக்கிடுவோம். சரியா, பயப்படாத. லாயர் தம்பி வந்திருக்கானோ, நல்ல நேரம் தான் வந்திருக்கா. சரிக்கா சரிக்கா.